அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாளுக்குண்டான கிருபையினாலே நம்மளை முடிசூட்டி வழிநடத்த வல்லவராகவும் இருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறபடியினாலே அதை கேட்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்திவிட்டு பிறகு அவர் சொல்லும் வார்த்தைகளை நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். சோத்திரம் 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 அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய வருடத்தை ஆசீர்வதித்துவிடும் இயேசுவின் நாமத்தில். தேவனின் வசனம் எல்லாம் கூடமிடப்பட்டது, அவரை அண்டிக்கொள்ளோ யாவருக்கும் அவரே கேடகமா. அவரை அண்டிக்கொள்ளோ யாவருக்கும் அவரே கேடகமா. தேவனின் வசனம் எல்லாம் கூடமிடப்பட்டது, அவரை அண்டிக்கொள்ளோ யாவருக்கும் அவரே கேடகமா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கம் பெறுகின்றான். அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கம் பெறுகின்றான். தேவனின் வசனம் எல்லாம் கூடமிடப்பட்டது, அவரை அண்டிக்கொள்ளோ யாவருக்கோ அவரே கேடகமா. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுகின்றான். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுகின்றான். ஆபத்து நேரத்திலோ அவரே துணை செய்பவர். அல்லேலூயா. ஆபத்து நேரத்திலோ அவரே துணை செய்பவர். தேவனின் வசனம் எல்லாம் கூடமிடப்பட்டது, அவரை அண்டிக்கொள்ளோ யாவருக்கோ அவரே கேடகமா. யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு. யெகோவா தேவன் நம்மோடு இருக்கின்றார், நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, ஜெபத்தை கேட்கின்றவர். அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஜெபத்தை கேட்கின்றவர். தேவனின் வசனம் எல்லாம் கூடமிடப்பட்டது, அவரை அண்டிக்கொள்ளோ யாவருக்கோ அவரே கேடகமா. அல்லேலூயா. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. இப்போது கூட எங்கள் தேசத்துள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சிறுமையும் எளிமையானவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு விடுதலை தருகிற தேவனா நான் சுற்றி தருகிறேன் என்று சொன்னீங்க ஐயா. இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த தேசத்து மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளட்டும். வருகையில் ஒருவரும் கைவிடப்படாதபடி எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எதிராக எழும்புகிற தீய சக்தி நாசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரித்து படுகிறோம் ஐயா. சேஷம் அந்த கொரோனா ஆவி இல்லாமலே போகட்டும். அல்லேலூயா. உலகம் எங்கும் அல்லேலூயா இல்லாமலே போகட்டும். நாசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிற ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென்.
நாம் வேதாம் புத்தகத்திலிருந்து சங்கீத புத்தகம் 112வது அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். சங்கீத புத்தகம் 112வது. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு முதல்ல என்ன செய்யணும்? பயப்படணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். பயந்து நாம் பயப்படுறதில்லை. அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனெனில் அவர் தான் நம்மளை மேய்த்து செல்கிறார், நம்மளை நடத்தி செல்கிறார். எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு வினாடியும் அவரோடு கூட இணைந்து பேசிக்கொண்டே தான் நம்ம நடக்கணும். எம்மாவூர் கிராமம் வரைக்கும் 8 மைல் தூரம் சீஷலோடு கூட அவர் பேசிக்கொண்டே நடந்த தேவன், மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல. அப்போ எப்பவுமே நம்ம அவர் கூட பேசிக்கினே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் ஜெபம். ஜெபத்துக்கு நேர காலமே கிடையாது. 24 மணி நேரம் அவரோடு கூட ஜெபித்து கொண்டே இருக்கலாம். உட்கார்ந்து முழங்கால் போட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படிதான் ஜெபிக்கணும்னு இல்லைங்க. நடந்து போகும்போதும் நீங்கள் ஜெபிக்கலாம், அல்லேலூயா. படுக்க போகும்போதும் நீங்கள் ஜெபிக்கலாம், படுத்துக்கினே கூட ஜெபிக்கலாம், தூக்கம் வர்ற வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருக்கு பயப்படணும். 2வது என்ன சொல்றாரு? அவருடைய கட்டளைகளின் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். கட்டளை, ஆர்டர், அல்ல இல்லையா? இப்படிதான் நீ செய்யணும், கட்டன் ரைட்டா சொல்லுவார். ரொம்ப பேருக்கு யாருன்னா கண்டிச்சா மாத்திரம் பிடிக்காது பாருங்க. எதுக்கு கண்டிக்கிறாங்க? எப்பவுமே கண்டிக்கிறவங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் கண்டிப்பாங்க. எப்படின்னா போட்டோம், எப்படின்னா கெட்டு போகட்டும் நினைக்கிறவங்க அவங்களுக்கு புத்திமதி சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்குறாருன்னா அவர் மேல் மிகவும் மிகவும் அக்கறை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் தவறு செய்யும்போது சில காரியங்களை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் அவர் கட்டளை கொடுக்கும்போது இதை நீ செஞ்சு ஆகணும், செய்யறியா அப்படின்னு கேட்க மாட்டார். செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா சொல்லிட்டாரு, அதை நான் எப்படி செய்யணும்? கஷ்டத்தோடு செய்யக்கூடாது, பிரியமாக செய்யணும். எங்கள் அப்பா கொடுத்தார் அந்த கட்டளையை, அவர் நன்மைக்கு தான் கொடுத்துருப்பார், நான் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு செய்கிறோம் பாருங்க. அதுதான் கர்த்தர் பிரியமான ஒரு காரியம், அவருக்கு பயப்படுதலுக்குள்ள காரியம். அல்லேலூயா. பிரியமாயினா அவங்கள பிரியப்படுத்துறது. இப்போ ஒரு அதிகாரி இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு அதிகாரி வந்து தனக்கு கீழே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை கட்டளையிடும்போது, அந்த அதிகாரியை பிரியப்படுத்துறதுக்கு அவன் எப்படி செய்யணும்னா அதை துரிதமாக செய்யணும். அப்போ தான் அவனுக்கு என்ன ஆகிடும்? சொன்ன உடனே செஞ்சுட்டாரு, உடனே செஞ்சுட்டான் அந்த பையன், உடனே செஞ்சுட்டாரு இந்த ஆள் அப்படின்ட்டு அந்த அதிகாரிக்கு என்ன வரும்? அவங்க மேலே ஒரு பிரியம் வரும். அதை போல் ஏசப்பா நமக்கு கட்டளை கொடுத்தாருன்னா அதை நம்ம எப்படி செய்யணுமா? பிரியமாக செய்யணும். ஒரு அல்ல சொல்றீங்களா? அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவன் யாரு? அப்படி செய்கிறவன், அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். எப்படி இருக்குமா? பலத்திருக்கும், ஸ்ட்ராங்கா. அவன் சந்ததி, அவனுடைய வம்சம், அவனுடைய வரலாறு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், பேர பிள்ளைக்கு பிள்ளைங்க, கொள்ளு பாட்டின்னு கூட சொல்லுவாங்க, கொள்ளு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கடைசி வரைக்கும் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா திடனா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அல்லேலூயா. யாரால? அந்த ஒரு மனுஷனால. இந்த கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை பிரியமா செய்யறான் பாருங்க. அதன் நிமித்தமா அவன் சந்ததிய, அல்லேலூயா, அவர் என்ன செய்யறாரா? பலத்திற்கும்படி செய்யறார். 2வது, செம்மையானவர்களின்
அல்லேலூயா. வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி செவ்வையான காரியத்தை நாம் செய்யும்போது அவருடைய வம்சமே ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் நிமித்தமா தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது போல இந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து கட்டளையில் பிரியமா செய்யும் போது ஆண்டவர் அந்த வம்சத்தையே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன சொல்ற பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம். என்னவா? அவன் வீட்டில் ஆஸ்தியும் இருக்கும், ஐஸ்வர்யமும் இருக்கும். ஐஸ்வர்யம் சொன்னா ஆசீர்வாதம், ஆஸ்தின்னா பொருட்கள். அவன் வீட்டில் பொருட்களும் மிகுந்தியா இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். சில வீட்டில் பொருட்கள் இருக்கும், ஆனால் ஆசீர்வாதம் இருக்காது. நீங்க பார்த்துருக்கீங்களா? எல்லா பொருட்களும் இருக்கும் அவங்க வீட்டில். உணவு வகையிலேருந்து உணவு வகை பொருட்களும் இருக்கும், அனுபவிக்கிற எல்லா பொருட்களும் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அதை அனுபவிக்க முடியாது. காரணம், ஆசீர்வாதம் இல்லை. பொருள் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு எல்லாம் சொல்லுவீங்களா? அதுதான் சொல்றாரு பாருங்க, அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்னது? ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட கூட வேதனை கூட்ட மாட்டார். அப்ப கர்த்தரை ஆசீர்வதிச்சிட்டாரா நமக்கு வேதனை வராது. அப்போ பொருளும் இருக்கணும், பொருளை அனுபவிக்கிறதுக்கு ஆசீர்வாதமும் வேணும். சில அப்படியே செய்ய மாட்டாங்க, பொருள் சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, பொருட்களை வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லா பொருளும் வாங்குவாங்க, வேற வசதியான பொருளெல்லாம் வாங்குவாங்க. ஆனால் எது சேர்க்க மாட்டாங்க? ஐஸ்வர்யத்தை சேர்க்க மாட்டாங்க. ஐஸ்வர்யம்னா ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், வேற எதுவும் ஐஸ்வர்யம் தராது. பணம் வச்சிருந்தாக்கா, நிறைய ஆஸ்தி நமக்கு இருந்துச்சுனாக்கா நம்ம ஐஸ்வர்வான் கிடையாது. அது இல்லையா? அதாங்க பாருங்க, அங்க சொல்றத பாருங்க, ஆஸ்தியும் அப்ப தனி, அதுக்கு அடுத்தது ஐஸ்வர்யம், ரெண்டும் கிடைக்கும். அல்ல இல்லையா? ஆஸ்தினா சொத்து, ஆஸ்தினா எல்லாமே சம்பத்துன்னு சொல்லுவாங்க. அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் வீட்டில் இருக்கும். யார் வீட்டில்? அந்த கர்த்தருக்கு பயந்த கட்டளை பிரியமா செய்கிறானே அவன் வீட்டில் அது இருக்குமா? ஆஸ்தியும் இருக்குமா, ஐஸ்வர்யமும் இருக்குமா? இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். என்றென்றைக்கு நிற்கும். என்றென்றைக்கு நிற்கும்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவனோட அழிஞ்சு போயிடாது. ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூதாதையர் டாக்டர்ஸாக வந்திருப்பாங்க. அல்ல இல்லையா? அப்பாவும் டாக்டர் வந்திருப்பாங்க, அம்மாவும் டாக்டர் வந்திருப்பாங்க. அப்போ எவ்வளோ நல்ல வசதியாக வாழ்ந்திருப்பாங்க நீங்கள் யோசித்து பாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை அவனுடைய பிள்ளை இல்லை மக யாராவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக ஆசீர்வாதமே இல்லாமல் அந்த சம்பத்தே அவங்ககிட்ட இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எப்படி அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க அதுக்கு உதாரியா இந்த இளையகுமார் கொண்டு போய் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியில பிரித்து கொண்டு போய் வேசிகள் எடுத்து அழிச்சு போட்டான்னு வேதத்தில் வாசிக்கிற பாருங்க, லூக்கா 15:30. அந்த மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழிச்சு போட்டுருப்பாங்க. சொல்லுவாங்க அவங்க தாத்தா பாட்டிலாம் 2 பேரும் டாக்டர்ஸாக இருந்தாங்க, எவ்வளோ நல்லவங்க, நல்லா சம்பாதிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கட்சியில் பாருங்க, இன்றைக்கி அவங்க நிலைமைப்பாங்க, வீடே இல்லாமல் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு இன்றைக்கி ஏலத்துக்கு வந்துச்சு வீடு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஆனால் கர்த்தருக்கு பயந்த கட்டளைகளை பிரியமாக செய்கிறான் ஒரு மனுஷன் சொன்னால் அவனுடைய ஆஸ்தி 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது இல்லையா? அந்த ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம். ஏன் கேட்டீங்கன்னா, அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவன் தன்னோட விட்டு போயிருக்க மாட்டான். கண்டிப்பா அவன் குடும்பத்துக்கு அவன் சத்தியத்தை சொல்லியிருப்பான். அவன் வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தில் கண்டிப்பா பிள்ளைகளுக்கு என்ன சொல்லியிருப்பான்? சத்தியத்தை சொல்லியிருப்பான். அந்த சத்தியம் கொஞ்சமாவது வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவன் குடும்பத்தில், பரம்பரையில். அது இல்லையா? அதனால அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். அப்போ கர்த்தருடைய ஐஸ்வர்யம் இல்லாம அந்த ஆஸ்தியை ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. அவனுடைய நீதி நிற்கும் என்று வேதம் சொல்கிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து பாருங்க, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மனதிற்கும் நீதியும் உள்ளவன். செம்மையானவர்களுக்குன்னா ஆண்டுடைய கட்டளையை செய்கிறவங்களுக்கு இருதயம் எப்படி இருக்குமோ செம்மையா இருக்கும், சமமா இருக்கும், பள்ளமேடு இருக்க, கரண்டு பொருளா இருக்காது. அது இல்லையா? எது செய்தாலும் சரியான முறையில் செய்து முடிப்பாங்க. அவங்களுக்கு புத்தி இருக்கும், அறிவு இருக்கும், விவேகம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எப்படி சாலமோன் தேவனிடத்தில் போய் ஞானத்தை கேட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஞானம் செய்து செஞ்சாலும் செம்மையாக செய்வாங்க. 4 பேர் அவங்ககிட்ட என்ன செய்யலாம்னு ஆலோசனை கூட கேட்பாங்க. அது இல்லையா? அதான் அங்கே சொல்ற செம்மையானவர்கள். அங்கே சொல்றவர் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம். இருளிலே வெளிச்சம் இருக்கிறது இருளா இருந்தா கூட அது இல்லையா, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க? வெளிச்சமா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்றோம். அது இல்லையா? மரண இருளே வந்தா கூட சரி, நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார், என் தேவன் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. இருளிலே வெளிச்சம் சொல்றது உதிக்கும், அவன் இரக்கமும் உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவனுக்கு என்ன இறக்கம் தெரியுமா? இரக்கம் இருக்கும், மனதுருக்கம் இருக்கும், அடுத்தது நீதி. கண்டிப்பா இயேசுடைய அன்பை அவன் எல்லாருக்கும் சொல்லுவான். நம்ம நல்லா இருக்கிறோமே, நம்ம சந்ததி நல்லா இருக்குமே, அப்போ இயேசுவை தேடாமல் இருக்கிறாங்களே, அவங்க அறியாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணுன்ற ஒரு மன உருக்கம் அவங்களுக்கு இருக்கும், இறக்கம் இருக்கும். அவங்க கெட்டு போயிடக்கூடாது. சில அப்படி சொல்லுவாங்க, அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க அவ்வளோதான், அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்கன்னா இறக்கம் உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது சான்ஸ் கிடைக்குமா இயேசுவை பற்றி அவங்களுக்கு விதைச்சிடலாமா? அல்ல இல்லையா? ஏன்னா விதைக்கிறது தான் நம்ம வேலை, விளைய செய்கிறது அவர் வேலை, அறிக்கை செய்யறது நம்ம வேலை, ரட்சிக்கிறது அவர் வேலை. நம்ம விதைச்சாதான் அவர் விளைய செய்வார். விதைக்கிறவனா அல்ல, நீர் பாய்ச்சிக்கிறவனா அல்ல, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். அல்ல இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்ம விதைக்கிறத விதைச்சிடணும் வசனத்தை, அதுக்கப்புறம் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுக்குவார். அது போய் விட மாட்டார். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் போய் யார்னா சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அதோட விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பின்னால் ஆட்களை அனுப்பிக்கினே இருப்பார், அவங்களை சந்திச்சுக்கினே இருப்பார். அவர் மாத்த தூண்டில் போட்டார்னா யார் மேலாம் அந்த மீன் சிக்காம போவே போவார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர். அது பாருங்க, அவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்க சொல்ற பாருங்க, இறங்கி கடன் கொடுத்து. முதல்ல இறக்கம் உள்ளவன் என்ன பண்ணுவான்? கடன் கொடுப்பான். கடன் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்னா, யாராவது உங்ககிட்ட ரொம்ப கஷ்டத்தில் வேதனை சொல்றாங்கன்னு வச்சுங்க, உங்ககிட்ட இல்லை, உடனே பக்கத்தில் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் செய்யக்கூடாது. முதல்ல சொல்றீங்க, ஐயோ அவங்க கஷ்டப்பட்டு கேட்டாங்க, அந்த நேரத்தில் என்கிட்ட இல்லை, அதுக்காக நான் அங்கே போய் வட்டிக்கு வாங்கி நான் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி சொல்லவே இல்லை ஆண்டவர். உங்ககிட்ட இருக்குதா, உங்ககிட்ட 10 ரூபா இருக்குதா, அவங்க 5 ரூபா கேட்குறாங்களா, இல்லை நீ 3 ரூபா கொடு. அல்ல இல்லையா? உன்னால முடிஞ்சது கொடுத்துரு. திரும்பி அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணாத, அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்காதன்றது. கொடுத்தா சரி, கொடுக்கலாம், பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீ கொடுக்கணுமே தவிர, கொடுத்துட்டு வீட்டில் போய் பொருளை தூக்கின்னு வருது, அது தூக்கிட்டு வருதெல்லாம் செய்யவே கூடாது. அது இல்லையா? அப்போ இறங்கி கடன் கொடுக்கணும். அல்ல இல்லையா? சொல்ல பாருங்க, அவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாக இருப்பான். அவன் என்றைக்கு அசைக்கப்பட மாட்டான். அவனுடைய நீதி எப்படி இருக்கும்? கீர்த்தியா இருக்கும். கீர்த்தினா புகழ்ச்சியா இருக்கும், பிரபலமா இருக்கும். எல்லாரும் அவனை பத்தி என்ன செய்வாங்களாம்? அவன்கிட்ட போனா நியாயமானதை செய்வான். அல்ல இல்லையா? கீர்த்தியா யாரை கேட்டாலும் தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க, ஆண்டவர் நியாயமானதான் செய்வாங்க, அவங்க தப்பான காரியத்தை செம்மையா, அவங்க இறுதியம் செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக் ஆண்டவர் கீர்த்தி பண்ணுவார். நம்ம கீர்த்தி பண்ண முடியாது. நான் நல்லவன், நான் போய் சொல்றதுனா நல்லவன் ஆகிட்டோன்னு ஆக முடியாது.
ஒரு நல்ல சொல்லுவீங்களா? என்னையே நான் பிரபலம் பண்ணிக்கலாம், அது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பிரபலம் பண்ணணும்னா ஒரு போல என் போட்டோ எடுத்து போஸ்டர் அடிச்சா பிரபலம் ஆகிடுவேன். அது இல்லை. அவர் கீர்த்தி பண்ணணும், ஏசப்பா கீர்த்தி பண்ணணும். ஒரு நல்ல சொல்லுவீங்களா? அல்லையா? இப்போ நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நானும் இண்டிபெண்ட்டாக ஒரு ஆளாக நிற்கிறேன்னு வச்சுங்க. என் போஸ்டர் அடிச்சு என்ன பண்ணலாம்? எங்கே பார்த்தாலும் ஒட்டிடலாம், ராயக்கம் ஃபுல்லாக. ஒரு நல்ல சொல்லுவீங்களா? கீர்த்தி ஆகிடுவேன். ஆனால் ஜெயிப்பேனா? அங்கே தான் இருக்குது விஷயம். என்னையே நான் புகழற மாதிரி என் போஸ்டர் வச்சு மாட்டி போடுறது இல்லையா? மற்றவங்க இருதயத்தில் நான் படணுமே. அதுதான் ஆண்டவர் செய்யறங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, எது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளை நீங்கள் செய்யுங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அது இல்லையா? அதான் ஆண்டவர் சொன்ன காரியம். இதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்குள்ளான ஒரு மனுஷன். என் நாம வீணிலே வழங்கப்படக்கூடாது. உன்னால என் நாம என்ன செய்ய, பேர் கெட்டுடக்கூடாது. நாமனா பெயர் அல்ல. என் நாமத்திலே எதை கேட்டாலும் செய்வான்னா என்ன அர்த்தம்? இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு எது கேட்டாலும் செஞ்சிருவார். நான் இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட நீங்க என்ன விண்ணப்பத்தை வச்சா கண்டிப்பா செய்வார். நீங்க விசுவாசத்தோட செஞ்சு பாருங்க, ஜெபத்துல எவ்வளவு வல்லமை இருக்குது. நம்பணும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளைய ரட்சி. பிணியாளனா வியாதியஸ்து, அவனை பாதுகாப்பு காப்பாற்றிடும். எது? விசுவாசமுள்ள ஜெபம். சும்மா பேருக்கு ஜெபிக்கிறது இல்லை. எங்கள் அப்பா கூடவே இருக்கிறார், எங்கள் அப்பா என்னை கைவிட மாட்டார், நான் கேள்விப்பட்ட ஏசப்பா என்னோட உயிரோடு இருக்கிறார், கண்டிப்பாக செய்வார். ஐயா என்னை செய்யுங்க, என்னை விடுதலை ஆக்குங்க, என்னை காப்பாற்றுங்க. நீங்கள் கண்ணீரோட ஜெபிச்சு பாருங்க. நீங்கள் யார்கிட்ட போய் ஜெபிச்சுக்க தேவையில்லை. நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உடனே வெளிப்படும். ஆபத்தால் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே உன்னோடு இந்த உன்னை தப்பித்து குணப்படுத்துவேன். அவன் பொய்யா சொல்லுவார், பொய் சொல்லவே மாட்டான். அது இல்லையா? அவன் பாருங்க, அவன் என்றென்றைக்கு வசிக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாக இருப்பான். அவன் குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய பேர் அப்படி இல்லைங்க. அது இல்லையா? நீதியே நடப்பிக்க மாட்டாங்க. பணம் 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 ஓடுவாங்க. அதையும் வசனம் சொல்லுது. நீங்க நீதிமொழி புத்தகத்துல 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்க. 15:6, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. பொக்கிஷம் எங்க இருக்கும்? புதையல் தான் இருக்கும். புதையல் கட்சாதான் பொக்கிஷம் கிடைக்கும். அப்ப புதையல் எங்க இருக்கும்? உள்ள இருக்கும், ஆழத்துல. அது வெளியே தெரியாது. அப்ப நீதி ஆண்டுடைய கட்டளையின்படி பயந்து அவன் அவருடைய கட்டளை பிரியமா செய்யறானா, அவன் வீட்டுல பொக்கிஷம் எங்க இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புதையல்ல இருக்குது. அவன் வீட்டுல பொக்கிஷம் இருக்குமா? யார் வீட்டுல? நீதிமான் வீட்டுல. ஆனா அதே நேரத்துல அதே வசனம் சொல்லுது பாருங்க, துன்மார்க்குடைய வருமானத்திலே துன்பம் உண்டு. அதிர உதிரை எப்படியாவது பணத்தை யார்கிட்ட குடிங்க சம்பாதிச்சு நம்ம பெரிய பணக்காரனா எல்லாம் நினைக்கிறான் பாருங்க. அது இல்லையா? யார் மேலே இறக்க வைக்கிறது இல்லை, எது வைக்கிறது இல்லை. எனக்கு பணம் வேணும், நீ எப்படின்னா போ, நீ எப்படின்னா கெட்டு போ, உன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் என் பாக்கெட்டுக்கு வரணும். அதான் துன்மார்க்கம். கர்த்தருக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அவனுக்கு வேண்டியது நான் பணம் பணம். அது இல்லையா? அவன் சொல்ற பாருங்க, அந்த துன்மார்க்குடைய வருமானத்திலே வருமானமும் அல்ல இல்லையா, அவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துன்பமும். அவனுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி, அவன் சந்தோஷத்தை மாத்திரம் அனுபவிக்கவே முடியாது. வசனம் சொல்லு. ஆனா அதே நீதிமான் வீட்டில் என்ன இருக்குமா? பொக்கிஷம் இருக்கும். மகிமையின் ஐஸ்வர்யம், அதான் பொக்கிஷம். கண்களால் காணக்கூடாத ஒரு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்ய சம்பந்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. அப்போ அவரே நம்ம வீட்டில் இருக்கிறார். பிரியமானம் இல்லை நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது வேணாம்? பணம் வேணாம், அந்த பணத்தை உடைய அதிகாரியே எனக்கு வேணும் அப்படி கூப்பிடணும்.
மொத்தத்துக்கு சொந்தக்காரர் அவர் நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாமே கிடைக்குமே, ஏன் கொஞ்சம் கேட்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பாவை நீ உடையவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் என்ன இருக்குமா? பொக்கிஷம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கூட அது விளக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ஸ்டோரி கூட சொல்ல முடியும், ஆனால் இப்போ டைம் இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராஜா என்ன பண்ணாரா, குதிரையில் போயின்னு இருந்தாராம். குதிரையில் போகும்போது அந்த குதிரை திமிரு பிடிச்சி அந்த ராஜாவை தள்ளு பார்க்குதான். உடனே அந்த ஊரில் ஒரு 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு ஐயோ ராஜாக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, அவரை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ அடக்கி கிடைக்க அந்த குதிரையை அடக்கி ராஜாவை காப்பாற்றி இறங்கிட்டாங்க. இறக்குன உடனே அந்த ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஐயா உங்களுக்கு என்னடா, உங்களுக்கு 2 பேருக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தரேன், நீ கேட்கறது அத்தனையும் தரேன்றார். ஒரே ஒருத்தம் பார்த்தா என்ன பண்ணான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு முட்டை முட்டையாக வெள்ளி வேணும், பொண்ணு வேணும், என்ன வேணும் எல்லாம் கேட்டான். ஓகே நீ என்ன கேட்க தரேன் அப்படின்ட்டா ராஜா. இன்னொருத்தர் கேட்டான், உனக்கு என்ன வேணும்னா, எனக்கு நீங்கள் ராஜா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரணும்னா. என்ன சொன்னான், இவன் பொண்ணு வெள்ளி கேட்குறான். அவன் என்ன சொன்னான், எங்கள் வீட்டில் வந்து நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 2 பேர் நியூஸ் யார் வீட்டுக்கு போயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. ராஜாவை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அடக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, ராஜா வந்து எல்லாம் ஆசீர்வாதம் அவங்க என்னென்னு கொடுக்குறாரு, பொண்ணு வெளியெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஒருத்தருக்கு. ஆனால் உன் புருஷன் மாத்திரம் அந்த இன்னொரு வீட்டில் சொன்னாங்க, உன் புருஷன் வந்து என் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிறாரு அப்படின்னு. அவளுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏற்கனவே வீட்டில் வறுமையாக இருக்குது, இதில் வேறு ராஜா வேறு சாப்பிட்றதுக்கு வீட்டில் கூப்பிட்டுக்கிறாரு இவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபமாக கஷ்டம், அவரை திட்டலாம் கொல்லலாம், ஏதாவது வாங்கிட்டு வரதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு வந்தாராம். வந்தோடனே மனைவி ரொம்ப திட்டினாங்களாம். நான் ஏன் அப்படிலாம் பண்ணீங்க, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, ராஜா வர்றதுக்கு அளவுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்குது, அவருக்கு என்ன நம்ம கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னு திட்டியிருக்காரு. அவர் சொன்னானா, அப்படி சொல்லாத, நான் ராஜா வர வச்சது தான் நல்லது. அவன் கொஞ்சம் கொண்டு வாங்கி போயிட்டான் வீட்டில் இருக்கிறத, எனக்கு மூட்டை மூட்டையாக கொடுன்னா அவர்கிட்ட திட்டி கொடுத்துட்டாரு எடுத்துன்னு போன்னு. அவர் பெரிய பணக்காரன் ராஜா, நான் சாப்பிட கூப்பிட்டுக்கிறேன், சும்மா வருவாரா வீட்டுக்கு அப்படின்னா. ஹல்லேலூயா. ராஜாவை சாப்பிட கூப்பிட்டோன்னே என்ன ஆகும், அவர் பார்த்தாரு ராஜா வரான்னு சொன்னே அந்த ஊரையே பிரமாண்டம் பண்ணிட்டாங்க எல்லாரும் வந்து. அவர் அடுத்த வாரம் வராருன்னா இந்த வாரம் எல்லாம் வீட்டில் வந்தாங்க, ரோடெல்லாம் போட்டாங்க, லைட்டுலாம் போட்டாங்க, தெரு லைட்லாம் போட்டாங்க, ஊரே சந்தோஷப்படுது. ஹல்லேலூயா. அவன் ஒருத்தனால அவங்களுக்கே சம்பாதிச்சுட்டு போயிட்டான். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இவன் ராஜாவை கூப்பிட்டதுனால வீட்டுக்கு அந்த ஊரே சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பா கொடுத்தோம்னா நம்ம எல்லாருக்கும் உலகமே சந்தோஷப்படும். நம்ம ஒண்டி எனக்கு 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 வேணும், எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், எனக்கு அதில் என்ன இருக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பார்த்தா ராஜா சும்மா வருவாரா, இவன் வீடு சின்னதாகுதுன்னு சொல்லிட்டு ஆளுங்களை விட்டாங்க, பெரிய வீடாக கட்டி கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டி அதில் இவங்களை வச்சுட்டாங்க. ஏன்னா ராஜா வந்து சாப்பிடணுமே, அவர் சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்து இறங்கிடுச்சு. வரும்போது ஒட்டகத்து மேலே ஏற்றின்னு வராராம் பொருளெல்லாம். அப்போதான் கண்டுக்கணும், ஓ இயேசுவையே சொந்தமாக்கணும். நம்ம ஒரு அல்ல சொல்லுவீங்களா, இயேசுகிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்காதீங்க, பதிலுக்கு அவரை சொந்தக்காரர் ஆகிடும். அல்லேலூயா. இயேசு எனக்கு வேணும், இயேசு என் கூட இருக்கணும், எங்கள் அப்பா என் கூட இருக்கணும்னு சொல்லுங்க. அவர்களை ஒரு நாளை கைவிட மாட்டார். நீங்கள் துன்பத்தோடு இருப்பது அவருக்கு பிரியமே இல்லை. பொக்கிஷமே உங்கள் வீட்டில் இருக்கும், பரலோக பொக்கிஷம். இந்த உலகத்துக்குரிய கரன்சி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சார், இல்லாதது இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நம்ம தேவன். அப்படிப்பட்ட தேவன். ஒண்ணுமே இல்லை நீங்க நினைக்கலாம், எல்லாம் உனக்கு இருக்கும். மகிமை ஐஸ்வரத்தினால அவர் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். ஒரு குறைவின்றி உங்களை நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். அப்பேற்பட்ட தேவன் இன்னைக்கு நான் உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவரை கேட்டு நீங்க அறிந்து அவரை பிடிச்சிக்கினீங்கன்னா உங்க குடும்பத்தில் எந்த கஷ்டமும் வராது. அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய வருமானமோ அவனுக்கு என்ன கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், துன்பத்தை தான் கொடுக்கும். ஆனால் நீதிமான் வீட்டில் என்ன இருக்குமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பொக்கிஷம் இருக்குமா. கர்த்தருக்கு பயப்படுகிற வீட்டில் அவர் சொல்றவரெல்லாம் சந்தோஷமா செய்யறாண்டவன், என்ன சொல்லணும் செய்யறாண்டவன் சொல்றவனுக்கு வீட்டில் என்ன இருக்கும், பொக்கிஷம் இருக்கும் என்று வேற சொல்லுகிறது பெரியமான. அல்லேலூயா. அதுக்கடுத்து என்ன சொல்ல பாருங்க, 7வது வருஷம் சொல்லுது இதில் 112.
அவன் என்றென்னைக்கும் வசைக்கப்படாத நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவனாக இருப்பான். துர்ச்செய்தியை கேட்கறதுனால் அவன் பயப்படான். என்ன மாதிரி துர்ச்செய்தி நமக்கு காலில் வந்தாலும் நம்ம அதை அசட்டை பண்ணிடுவோம். நமக்கு அது துர்ச்செய்தியாவே தெரியாது. ஏன்னா என்னோட இருக்கிற தேவன் அடைக்கலம், அவரிடத்துல நான் அடைக்கலம் வந்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லு. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் நம்பிக்கையே யார் மேலதான்? இயேசுப்பா மேலதான். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் எல்லாம் கர்த்தருடைய கிருபை. அவரால் தான் இன்னைக்கு அசைகிறோம், பிழைக்கிறோம், எல்லாமா இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவான். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன். உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. நம்ம யுத்தம் பண்ண தேவையில்லை, நம்ம யுத்தமே பண்ண தேவையில்லை. நம்ம வெறும் ஜெபம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். உங்களுக்கு விரோதமாக யாரும் செய்கிறாங்களா, கவலைப்படாது. ஏசப்பா எனக்கு இது மாதிரி நடக்குது, நீங்கள் தான் எனக்காக பரிந்து பேசணும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்வார். உங்களுக்கு ஒரு தீங்கு வர கர்த்தர் விடவே மாட்டார். உங்கள் சத்துருக்களுக்கு சரி கட்டுதலே நீங்கள் காண மட்டும் அதை அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். என்ன நடந்தாலும் பயப்பட மாட்டான். அந்த சத்துரு அவனுக்கு விரோதமாக என்ன டார்ச்சர் பண்ணாலும் சரி அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா கடைசியா அவன் தான் அழிந்து போவான். உங்களுக்கு ஒரு சேதம் வராமல் கர்த்தரை பாதுகாப்பார். அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான். வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான்னா எல்லா ஏழை ரோட்டில் பிச்சை எடுத்துன்னு வரவங்களுக்குலாம் கொடுக்கறது இல்லைங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், இன்னும் கூட காசு கொடுக்காது. அவங்களுக்கு காசு கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. அது முதல் தெரிஞ்சு ஒரு பிச்சைக்காரனை காசு போட்டிங்கன்னா அதனால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் காசு கொடுத்து எதையும் வாங்க போகிறது இல்லை. எங்கே போனாலும் டீ கடைக்கு போனாலும் ஒரு டீ அவன் சும்மா தான் கொடுப்பான். அவன்கிட்ட காசு வாங்க மாட்டான். அவனுக்கு ஒரு 10 ரூபா போகிறது போயில அவனா செய்வான், ஒரு டீயை கொடுத்துட்றான். அவன்கிட்ட காசு கொடுத்தா அவனா செய்வான், காசு வச்சு. அல்லேலூயா. ஒரு கையேந்தி பகலில் போய் ஒரு ஒரு பிரெட்டோ ஏதோ ஒன்று கற்று ஒரு பரோட்டாவோ இல்லை இட்லியோ ஏதோ சாப்பிட்றது கேட்கலான்னு வச்சு அவன்கிட்ட காசு வாங்கி கொடுப்பான் அந்த கடைக்காரன். கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். என்ன ஒரு 2 எடுத்து ஒரு சாம்பார் ஊற்றி கொடுத்துருவான் கையில், சாப்பிடு. அப்படி செய்யுது சாப்பாடு. ஆனால் இங்கே ஏழைக்கு இறங்கி வாரி கொடுத்தோன்னா என்ன அர்த்தம்னா கர்த்தரையே நம்பி இருக்கிறவன் தான் ஏழை. மாறி கொடுத்தான்னா நீங்க ஊழியத்துக்கு, கர்த்தரை பிரசங்கிக்கிறதுக்கு, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு வாரி இறைத்தான். இப்போ எலெக்ஷன் வந்தால் என்ன நடக்குதுங்க? எலெக்ஷனில் ஏதோ ஒரு தலைமை, அந்த தலைமையை எல்லார் இடத்துல பிரஸ்தாபப்படுத்த என்ன பண்ணுறாங்க? வாரி இறைக்கிறாங்கல்ல பணத்தை. பேனர் கட்டுறாங்க, போஸ்டர் கட்டுறாங்க, இல்லை மீட்டிங் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. வாரி இறைக்கிறாங்கல்ல. அல்லேலூயா. கணக்காக போடுறாங்க இல்லையே. எப்படியாவது அந்த தலைமையை ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு தானே ஒரு நோக்கம். அந்த மாதிரி ஊழியத்துக்கு வாரி இறைக்கணும். ஏழை, ஏன்னா ஏழைனாக்க என்ன அர்த்தம்னா தாவீது ராஜா, ஆனால் என்ன சொல்றான்? இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தரையே நம்பி இருக்கிறான் முழுக்க முழுக்க முழுக்க. பற்றி நம்ம சங்கீதத்தை வாசிக்கிறோம். அதெல்லாம் யாரு? தாவீதும் எழுதியிருக்கிறான், இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. சங்கீத புத்தகம் ஃபுல்லாவே தாவீது எழுதுற. அல்லேலூயா. அப்போ நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருக்கு வாரி இறைக்கணும். ஏழை ஊழியத்துக்கு கொடுக்கறதுல மாத்திரம் கணக்கு வழக்க பார்க்கக்கூடாதுன்ற. அல்லேலூயா. நிறைய தலைமைக்கு பார்த்தீங்க, புதுமையாக வருவாங்க. வரும்போது இவ்வளோ இறைச்சேன், எல்லாத்தையும் அழிச்சேன், கடைசி நான் ஜெயிக்கலையேன்னு பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு போடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி இறைக்கணும். வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான். அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். மகிமையான யாரை காணாம உயர்த்தப்படும். ஆட்டோமேட்டிக்காக அவனை உயர வாய்ப்பார் ஆண்டவர். அவன் உயரணும்னு தனக்கு ஒரு எந்த முயற்சி செய்யணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் உயர்த்திடுவார். அது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்த பாருங்க, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி. இப்படி வாரி இறைச்சி வத்த படக்கா அவனை செழிப்பை பார்த்தீங்கன்னா துன்மார்க்க வயிறெறிஞ்சே போயிடுவான், மனமடிவாகிடுவான்.
அல்லேலூயா. என்னடா இவ்வளோ சொத்து வச்சிருக்கிறோம், இவ்வளோ அதிகாரத்தை வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம், நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷம், நமக்கு இல்லாத அந்த சந்தோஷம் எப்படி இவனுக்கு கிடைக்குது? இந்த சந்தோஷம் அப்படி மனமடிவாயிடும். அதாவது மனசுல அவனுக்கு சஞ்சலமாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல வைத்தறிச்சு அது மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். துன்மார்க்கன் அதை கண்டு மனவடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். பல்ல கடிச்சு கடிச்சு தேய்ச்சி அவனுக்கு வெறுப்பாயிடும். ஏசப்பா பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துறது பாருங்க, அதை நீங்க அளவே பார்க்க முடியாது. அருமையா ஆண்டவர் உயர்த்து. அன்பான தேவன் உயிரே கொடுத்தாருங்க. உயிரை கொடுத்தவர் என்னத்தை கொடுக்க மாட்டார்? அதை சொல்லுங்க, யோசிப்பார். அல்லேலூயா. அதான் சத்தியம். துன்மார்க்குடைய ஆசை அழியும். அவன் ஆசை ஒன்று கூட நிறைவேறாது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. இது சத்தியம். நீங்கள் இன்னும் நல்லா அதை தியானிக்கணும், இன்னும் நிறைய நேரம் அதை பிரசங்கிக்க முடியும். நான் அது ஷார்ட்டாக சும்மா குறிப்பு மாத்திரம் கொடுத்துருக்கேன். இதை வச்சு இன்னைக்கு ஃபுல்லாக பிரசங்கம் பண்ண சொன்ன கூட நான் பண்ணுவேன். இந்த ஒரு வருஷத்தை 112 வச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி பொக்கிஷமான தேவனாக இருக்கு. ஜெபிப்போமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, உமது கருத்தில் பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. உண்மை அறியணும் ஐயா. இன்னும் எத்தனையோ பேர் உண்மை அறியாமல் கஷ்டம், துன்பம், வேதனையில் இருக்கிறாங்கப்பா. இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நீதானே. உலகத்துக்கே நீ ஒளியா இருக்கிறீர். கிறிஸ்துவனுக்கு மாத்திரம் ஒளி அல்ல. அல்லேலூயா. அது எம்மதத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, எந்த குலத்தை கோத்திரத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, உம்மை ஏசப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா நீ மனதிற்கு உள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறியட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மனிதனும் அறியட்டும் ஆண்டவர். நீதானே உருவாக்கினீர். தாயின் கர்ப்பத்தில் நீதானையா உருவாக்கினீர். ஓ நன்றி நன்றி நன்றி. அவர்களுக்காகவே நீ ஜீவனை கொடுத்தீர் என்பதை ஒவ்வொருவரும் அல்லேலூயா இருதயத்தில் உணர்ந்து கொள்ளட்டும். அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை பிரியமாய் செய்யட்டும். உமக்கு கீழ்ப்படியட்டும். சொன்னது அப்படியே செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியான ஒத்தாசுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.